அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் த.வ.க. தலைவர் தி. வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார் தி. வேல்முருகன். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார். இவருக்கு பண்ருட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இதே தொகுதியில் இவருக்கு எதிராக அதிமுகவின் சார்பில் களம் கண்ட சொரத்தூர் ராஜேந்திரனுக்கும் இவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இறுதி நேரத்தில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். இதற்கு முன்பாக 2 முறை அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக வெளியேறினார். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுதும் தி. வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியில் ஒரு MP சீட்டை எங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் திமுக தலைமையோ அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே தொகுதிகளை ஒதுக்க முடியவில்லை. மேலும் மக்கள் நீதி மையத்திற்கே மாநிலங்களவை MP சீட்டைத்தான் ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக தற்பொழுது வேலை செய்யுங்கள். அதே சமயத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இதற்காக கூடுதல் தொகுதியை ஒதுக்குகிறோம் என அப்பொழுது திமுக தலைமை வேல்முருகனுக்கு வாக்குறுதி அளித்ததாக சொல்லப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் தான் தி. வேல்முருகன் அவர்கள் 3 தொகுதிகள் கேட்டு 2வது கிடைக்கும் என்ற தோணியில் அவர் ஏற்கனவே தனது கட்சியின் சார்பில் விருப்ப மனுக்களையும் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. திமுகவோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு சென்ற தி. வேல்முருகன் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்தது. காரணம், தி. வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டி தொகுதி, கூடுதலாக மேலும் ஒரு தொகுதி விழுப்புரம், சேலம் அல்லது தருமபுரி, இந்த 3 மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்குங்கள் என கோரிக்கையை முன்வைத்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் திமுக தலைமையோ, நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த பண்ருட்டி தொகுதியை மீண்டும் ஒதுக்க முடியாது, அதை நாங்கள் எங்கள் கட்சியில் உள்ளவர்களுக்கு ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறோம். மேலும் அதற்கு பதிலாக வேறொரு தொகுதியை உங்களுக்கு கண்டிப்பாக ஒதுக்குகிறோம் என உறுதிமொழி அளித்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தொகுதி கண்டிப்பாக ஒதுக்க முடியாது. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்கி வருகிறோம். அப்படி இருக்கும்பொழுது கூடுதல் தொகுதி என்பதற்கு சாத்தியமே இல்லை என மறுத்துவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தி. வேல்முருகன் அவர்கள், எங்களோடு தற்பொழுது பல கட்சிகள் இணைந்துள்ளது. எங்கள் கட்சிக்கு தமிழகம் முழுவதும் வலிமையான கட்டமைப்பு உள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் வன்னியர்களினுடைய முகமாக நான் இருந்து வருகிறேன். அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியில் பாமக போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. திமுக தலைமைக்கு இது நன்கு தெரியும். திமுகவில் வன்னியர்களினுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கக்கூடிய துருப்புச்சீட்டு நான் தான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கே ஒரே ஒரு சீட்டு தான் என்று கூறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த பண்ருட்டி தொகுதியை ஒதுக்க மறுக்கிறார்கள். கடந்த 3 முறை நான் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறேன். எனக்கு மிகவும் பரிச்சயமான தொகுதி. மேலும் அங்கு போட்டியிட்டால் எனது வெற்றி உறுதி என்பது திமுகவிற்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் ஒதுக்க மறுக்கிறார்கள். ஏற்கனவே 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குவதாக எனக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அதையும் செய்யவில்லை. இப்படி திமுக தலைமை நாங்கள் கேட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத போது நான் மட்டும் இதற்காக அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும். எனவே எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி இது குறித்து ஆலோசிப்போம் என குறிப்பிட்டிருந்தார். 2 நாட்கள் அவகாசம் கொடுத்தால் போதும். அதற்குள்ளாக எனது முடிவை நான் அறிவிப்பேன். திமுக கூட்டணியில் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பது திமுக தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். எங்களது கோரிக்கை என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அறிவித்துவிட்டோம். அதேபோன்று எங்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் பண்ருட்டி தொகுதி வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய முதல் கட்சியாக த.வ.க. இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு தொகுதி குறைவாக கொடுப்பதாக கூறப்பட்டு வருகிறது. எனவே திமுக கூட்டணியிலிருந்து மேலும் பல கட்சிகள் வெளியேறலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.